மகளிர் கட்டணம் இல்லா பயண திட்டம் உதகையில் நாளை தொடங்கப்படுகிறது. இதன் மூலம் உதகையில் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு 2021 ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலில் கையெழுத்திட்ட 5 உத்தரவுகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டமும் ஒன்றாகும். மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்வதற்கான அரசாணை அன்றைய தினமே வெளியிடப்பட்டு மறுநாளே திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் மூலம் நகர பேருந்துகளில் பெண்கள் மேற்கொண்ட பயணங்களின் எண்ணிக்கை இதுவரை 312 கோடியாகும். இந்நிலையில் மலைவாழ் பகுதி பெண்களின் கோரிக்கையை ஏற்று உதகைக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் வழங்கிய போது நகர பேருந்துகளில் வழங்கப்பட்டது. மலைப்பகுதியை பொறுத்தவரை நகர பேருந்துகள் என்று இதுவரை இயங்கவில்லை. அங்கே இயங்குவது காட் சர்வீஸ் என்ற முறையில் இயங்குகின்ற பேருந்துகள். அது மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்திலே அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தோம். அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மலைப்பகுதியில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு நகர பேருந்துகளாக இயக்குவதற்கும் அதிலே மகளிருக்கு கட்டணமில்லா பயணங்கள் வழங்குவதற்கும் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வர இருக்கிறது. நாளை உதகமண்டலத்தில் துவக்கி வைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மற்ற பகுதியிலே நடைமுறைக்கு நாளைக்கு உதகமண்டலத்தில். தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மலைப்பிரதேசங்களுக்கும் இத்திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். கட்டணமில்லா பேருந்து பயண வசதி விரிவுபடுத்தப்பட்டதில் இதுவரை 18 லட்சம் முறை திருநங்கைகள் பயணம் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.